தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நாளைக்கு இதே சம்பவம் நம்ம வீட்டிலே நடக்கலாம். ஒரு அழகான சின்ன குடும்பத்துக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு அழகான சின்ன குடும்பம் 4 பிள்ளைங்களோட வசிச்சு வராங்க. வீட்டுக்காரர் இறந்த பட்சத்தில் இந்த பிள்ளைங்களோட படிப்பையும் வறுமையையும் பசியையும் போக்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜூஸ் கம்பெனிக்கு இந்த வீட்டில் இருக்கிற அம்மா வேலைக்கு போறாங்க. ஆக்சுவலா இந்த அம்மாவோட பேரு தமிழ்ச்செல்வி. பிள்ளைங்க படிக்கிறதுக்காக தான் 30 ஆண்டுகளை வசிச்சு வந்த கூரை வீட்டுக்கு கரண்ட் வசதி வேணும்னு பக்கத்தில் இருக்கிற இபி ஆபீஸ்ல ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. 4 பிள்ளைகளோட நலம் கருதி ராவு பகல பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் வேலைக்கு போய் ஜூஸ் கம்பெனியில வேலைக்கு போய் ஒரு தகர ஷீட்டை போட்ட ஒரு சின்ன வீட்டை கட்டுறாங்க. சரி, இப்போவாச்சும் கொடுங்க சார்னு கேட்டதுக்கு பட்டா இல்லாத வீட்டுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்லாம போய் பட்டா வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. பட்டா வாங்குறதுக்கு உதவி கேட்டு பக்கத்துல இருக்கிற திமுகவோட கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தோட அவைத்தலைவரும் மாவட்ட ஊராட்சி குழுவோட தலைவர் மணிமேகலையோட கணவர் நாகராஜ் கிட்ட உதவி கேட்டு போறாங்க. முதல்ல வாயில தலை விட்டது மாதிரி பாவம் எப்படி போய் சிக்கிருக்காங்க பாருங்களேன். நாகராஜ் என்ன பண்ணிருக்காருன்னா, நீ அந்த ஜாதிகாரி தானே, நீ என் வீட்டுக்கு பாத்திரம் மற்றும் பாத்ரூம் கழுவுறதுக்கு ஆள் இல்ல, நீ ஒண்ணு பண்ணு, என் வீட்டுக்கு கூலி வேலைக்கு வான்னு கூப்பிட்டுருக்காரு. ஐயா, வீட்டு வேலைக்கு நான் வரலையா, அந்த காசை வச்சு என் 4 பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த அம்மா மரியாதையா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாகராஜ் என்னன்னா, நீ ஏன் வீட்டுக்கு வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்றியா, நீயும் உன் பிள்ளைங்களும் எப்படி நிம்மதியா இருக்கீங்கன்னு பாப்போன்னு நைட் ஆனா ரவுடி பயலுங்களை வீட்டுக்கு அனுப்புறது, குடிச்சிட்டு பாட்டில வீட்டுக்கு முன்னாடி அடிச்சு நொறுக்கிறதுன்னு கடந்த 4 ஆண்டுகளா பட்டா கேட்டு உதவிக்கு போன ஒரு சின்ன குடும்பத்தை சித்திரவதைக்குள்ள ஆகியிருக்கானுங்க. அதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களே தெரியுமா, இந்த 4 குழந்தைங்களும் இந்த ரவுடி பயலுங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு நைட் ஆனா வாசல்லையே ஒரு மிளகா தூளையும் ஒரு உருட்டு கட்டையும் வச்சுட்டு தூங்காம அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாம். பகல்ல வேலைக்கும் போகணும், நைட்டு குடும்பத்தையும் பாதுகாக்கணும். எப்பேற்பட்ட நிலைமை இல்ல. இதுல வளர்ந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, டாய்லெட்டுக்கு நைட்டு போகணும்னா கூட வெளில போக முடியாதான். இது 1-2 நாள் கிடையாது, 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களாம். பேசுறது மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். என்னைய வீட்டு வேலைக்கு பாத்ரூம் கழுவுறதுக்கு கூப்பிட்டாங்க சார். சார் என்னால வர முடியாதுன்னு சொன்னேன் சார். அவர் என்னன்றாரு, நீ ஒரு கீழ் ஜாதி, நான் சொல்லி நீ கேட்க மாட்டேன்றியா, உன்ன இந்த இடத்துல நான் எப்படி வைக்கிறேன்னு பாரு. என் புள்ளிகளெல்லாம் கூட்டு போய் கெஞ்சினாலும் சார் நைட்ல கல் எடுத்து போட்டு வடிக்கிறாங்க, கதவை தடிக்கிறாங்க. எங்க டோரெல்லாம் பூட்டெல்லாம் உடச்சிட்டு வேலைக்கு போற நேரத்துல பூட்டெல்லாம் உடச்சிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்றாங்க சார் எங்களை. இதுல 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரண்ட் வசதி இல்லாம இருந்த போதிலும் மகளிர் சுய உதவி குழுவோட உதவியோடு கடன் வாங்கி ஒரு சோலார் லைட்டை வாங்கி இந்த பிள்ளைங்க ஏதோ படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்பேற்பட்ட ஒரு அழகான சின்ன குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்தது யார் தெரியுமா, நம்ம ஐயா தான். இந்த அழகான சின்ன குடும்பத்தோட நீதிக்காகவும் உதவிக்காகவும் உங்களால முடிஞ்சோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதிகாரிகளும் அரசாங்கமும் இந்த குடும்பத்துக்கு தகுந்த உதவியும் நீதியும் வழங்குவாங்கன்னு நம்புறேன். இந்த திமுக பயலுங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.